மேம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசி. மகர ராசியினருக்கு அம்மனை வீட்டுக்கு அழைக்கும் முறை என்ன, அழைப்பதால் இவங்களுக்கு என்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது? மகரம் பார்த்திங்கன்னா மேடம், ராசியே சனியினோட ராசி, செவ்வாய் உச்சம் அடையக்கூடிய ராசி. அப்போ மகரத்துக்கு பார்த்திங்கன்னா உழைக்கணும் அப்படின்ற எண்ணம் டிஃபால்ட்டாக இருக்கும். எல்லாம் இப்போது அந்த சூரிய ஒரு படத்தில் சொல்லுவார், எவ்வளோ நாளும் நான் முயற்சி போடுவேன். அந்த அளவுக்கு ஸ்டப்பர்னான ஹார்ட் ஒர்க்கர்ஸ் மகரம். ரிஷபம் அந்த மாதிரி. அப்போ ஒவ்வொரு ராசிலையும் இருக்க நல்ல குணத்தை பாருங்களேன், அந்த நல்ல குணம் ரிஷபத்தோட கனெக்ட் ஆகுது. இதில் பொதுவாக பார்த்திங்கன்னா மேடம், மகரத்துக்கு ஒரு 4-5 கலர் காம்பினேஷன் சாரீஸ் இருக்குது. பட் இது ரொம்ப அழகாக இருக்கும். ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது கூடிய விரைவிலேயே. அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய மக்கள்கிட்டேருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்றதும் என்னுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மேம், ஆடி மாதம் வரப்போகுது இல்லையா? இந்த ஆடி மாதத்தில் அம்மனை வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ராசியினரும் அம்மனை வீட்டுக்கு அழைக்கும் முறை என்ன, அப்படி அழைக்கும் போது எந்தெந்த விஷயங்கள்லாம் செஞ்சு அம்பாளை வீட்டுக்கு கூப்பிடுறது, எந்த விஷயத்தை தவிர்க்கணும், இதை பற்றி மக்களுக்காக சொல்லுங்கள் மேம். அம்மனுடைய சிறப்பு, அதையும் பர்டிகுலராக ஆடி மாதத்தில் அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் ஒரு சின்ன அந்த ரகசிய குறிப்பையும் மக்களுக்காக இன்னைக்கு சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக. பொதுவாக பார்த்திங்கன்னா, இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பிகைக்கு உகந்த மாதம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இது எதனால் அப்படின்னா, இதுக்கு முழுசும் ப்ரூஃப் கிடையாது மேடம். அதாவது அத்தாட்சி எதுவும் கிடையாது சாஸ்திரபூர்வமாக. இருந்தாலும் சில ஆன்மீக நம்பிக்கைகள் என்னென்னா, ஈசன் ஆடி மாதம் முழுசும் பார்த்திங்கன்னா ஆழ்ந்த நிஷ்டையில் இருப்பதாகவோ, உலகத்தை காத்து ரட்சிக்கும் மொத்த பொறுப்பையும் அம்பிகை கிட்ட கொடுக்கறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. சரிங்களா? அதனால் அம்பிகைக்கு உகந்த மாதம். இந்த உலகத்தை மொத்தத்தையும் காத்து ரட்சிக்கிறவ அம்பிகை தான் இந்த மாதம். அதனால் அம்பிகையை நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின் போது அம்பிகையினோட அனுகிரகம் சட்டுன்னு கிடச்சிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை மேடம். அதுக்கும் மேலே இது சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம், தக்ஷணாயன புண்ணிய காலம். தேவர்களுக்கு இரவு பொழுது அப்படின்றது ஆரம்பம் ஆக இந்த மாதம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆடி முதல் மார்கழி வரையே பார்த்திங்கன்னா விசேஷமான மாதங்கள். பொதுவாக அது பார்த்திங்கன்னா உத்தராயண புண்ணிய காலமாக இருந்தாலும் சரி, தட்சிணாயன புண்ணிய காலமாக இருந்தாலும் சரி விசேஷம்தான். ஆனால் ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொன்று செய்யணும். இந்த காலங்கள் வழிபாட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே பார்வதி தேவி இந்த பூமியில் பர்வத ராஜகுமாரியை அவதரித்த மாதம் ஆடி மாதம். பூமாதேவி பூமிக்கு வந்த மாதம் ஆடி மாதம். மீனாட்சி இளவரசியாக பார்த்திங்கன்னா இந்த பூமியில் அவதரித்த மாதம் ஆடி மாதம். ஆண்டாள் ஆடி பூரத்தன்னைக்கு தான் பிறந்தா. இப்படி நிறைய விசேஷம் இருக்கிறதுனால ஆடி மாதம் ரொம்ப ஆஸ்பீஷியஸ் மந்தாக கருதப்படுது மேடம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். ஆடி மாதத்தில் எதனால நம்ம அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறோம் அப்படின்றத ரொம்ப அருமையான ஒரு தகவலாக கொடுத்தீங்க மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசி. மகர ராசியினருக்கு அம்மனை வீட்டுக்கு அழைக்கும் முறை என்ன, அழைப்பதால் இவங்களுக்கு என்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது? மகரம் பார்த்திங்கன்னா மேடம், ராசியே சனியினோட ராசி, செவ்வாய் உச்சம் அடையக்கூடிய ராசி. அப்போ மகரத்துக்கு பார்த்திங்கன்னா உழைக்கணும் அப்படின்ற எண்ணம் டிஃபால்ட்டாக இருக்கும். எல்லாம் இப்போது அந்த சூரிய ஒரு படத்தில் சொல்லுவார், இல்லைப்பா நீ பரோட்டா கம்மியாக தான் சாப்பிட்டேன், சரி நீ மொத்த கோட்டை எல்லாம் முதல்ல நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு திருப்பி நான் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்களா? அந்த மாதிரி தான் மகரம். இப்போ 7 நாட்டு சனியில் நிறைய மகரம் நிறையத்தை இழந்துட்டாங்க மேடம்.
இழந்தாலும் அவங்க சலிக்க மாட்டாங்க. நான் திருப்பி என் குடும்பத்துக்காக முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன்ப்பா. உழைக்கிறதுக்கு நான் எப்பயுமே கஷ்டப்பட மாட்டேன். அது எவ்வளோ பெரிய கஷ்டம் மேடம். ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிட்டு 7 நாட்டு சனியில் மொத்தமே எழுந்துட்டாலும் திருப்பி நான் பிள்ளையார் சூழிலேருந்து போட்டு ஆரம்பிப்பேன். ஃபர்ஸ்ட்லேருந்து நான் திருப்பி ஆரம்பிப்பேன். கரெக்டாக அந்த சூரிய பரோட்டா கதை தான் மகரத்தினோட கதை. எவ்வளோ நாளும் நான் முயற்சி போடுவேன். அந்த அளவுக்கு ஸ்டப்பர்னான ஹார்ட் ஒர்க்கர்ஸ் மகரம். ரிஷபம் அந்த மாதிரி. அப்போ ஒவ்வொரு ராசிலையும் இருக்க நல்ல குணத்தை பாருங்களேன். அந்த நல்ல குணம் ரிஷபத்தோட கனெக்ட் ஆகுது. நிறைய நல்ல குணங்கள் இருக்குது, அதனால தான் அதுங்க வாழ மாட்டேங்குதுங்க. அப்போ இந்த மகரம் வந்து பார்த்திங்கன்னா மேடம், இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்குக்கு பேர் போன ஒரு ராசி அப்படின்னா மகரம் தான். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் முன்னேறணும். மங்குன்னு வேலை செய்வாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இவங்க சுய தொழில் செய்கிற மகரம் எத்தனையோ பேர் இருக்காங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஃபேக்ட்ரி ஓனர்ஸ்லாம் மகரம் தான். ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் மகரம் தான். இவங்க உழைப்பு மொத்தத்தையும் அட்டைப்பூச்சி மாதிரி அவங்க முதலாளி உறிஞ்சு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் நோய், வேதனை, மனசு நிம்மதி இல்லாத இப்படி தான் கொடுப்பான். அப்போ எப்பயுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சனியினோட அனுகிரகம் உண்டு. இவங்க ராசியாதிபனே சனி தான். அப்போ சனியினோட அனுகிரகம் அப்படின்றது உண்டு. அப்போ இவங்க பெருசாக கவலைப்பட வேண்டாம். எப்பயுமே 0 ஆகிட மாட்டாங்க மகரம். அதுதான் உண்மை. அப்போ இந்த ஆடி மாதத்தில் அம்பிகையை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட பெருசாக ஹார்ட் ஒர்க் அப்படின்றது நிறைய நேரம் மற்றவங்களுக்கு தான் பிரயோஜனப்படுமே தவிர இவங்களுக்கு பிரயோஜனமே பண்ணுறதில்லை. ஒன்று முதலாளி சாப்பிடுவான், இல்லை குடும்ப உறுப்பினர்கள் வந்து உறிஞ்சி சாப்பிடுவாங்க. ஆக மொத்தம் இவங்களுக்கு கையும் வாயும் தான் மிச்சமாக இருக்கும் பெரும்பாலும். அப்போ இவங்க அம்பிகை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்போது இவங்க 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து முதலாளி உறிஞ்சி தான் இந்த 100 ரூபாய் கொடுக்குறான்னு கூட வச்சுக்கோங்களேன். குடும்பத்துக்கு 50 ரூபாய் கொடுத்தா இவங்களுக்கு 50 ரூபாய் நிற்கும். அப்போ அம்பிகை வழிபாடு அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அப்போ இந்த ஆடி மாதம் அம்பிகை கூப்பிட்டா வருவாளா, தாராளமாக வந்துருவா. ஏன்னா உழைக்கிற நான் யாரையும் கெடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்க மாட்டேன்ற தாராளமாக வந்துடுவாள். அப்போ அம்பிகை இவங்க வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் மகரம் எப்பயுமே அம்பிகையை அன்னபூர்ணியாக வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா சனியினோட அன்னபூர்ணியாக வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். சனியினோட ராசி அப்படின்றதுனால யாராவது சாப்பாடு அப்படின்னு கேட்டால் இந்த பிள்ளைங்க விழுந்தடிச்சு சாப்பாடு போடுங்க. அந்த ஈகைத்தன்மை அப்படின்றது உண்டு. சாப்பிட்டியா ஃபஸ்ட்டு கேட்டால் நிறைய மகரம் வந்து பேசும்போதே என்னப்பா என்ன விசேஷம் எல்லாம் பேசினா சாப்பிட்டியாப்பா அப்படின்ற வார்த்தை முதல்ல கேட்பாங்க. வயிறு காலியாக இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. அப்போ எப்பயுமே 4 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், சாப்பிட்டு வயிறார இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதுனால அன்னபூர்ணியை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா 4 பேருக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு பிராப்தம் இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இவங்க காசை இவங்க கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறதுக்கான பிராப்தமும் கிடைக்கும். அப்போ இந்த ஆடி மாதம் இது வரைக்கும் நாங்கள் அன்னபூர்ணியை வழிபாடு பண்ணது இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஆடி மாதம் நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா ஆடி மாதம் சனிக்கிழமைகளில் அன்னபூர்ணியை வழிபாடு பண்ணணும். அன்னபூர்ணி எப்படி வழிபாடு பண்ணணும், அன்னபூர்ணி தாயாரோட ஃபோட்டோ இப்போ தான் எல்லாரும் யார் காசிக்கு போனாலும் 4 பேருக்கு அன்னபூர்ணி வாங்கி வந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி அன்னபூர்ணி விக்கிரகம் இருக்குன்னா அரிசியில் வச்சு அவங்களே கொடுப்பாங்க, இல்லை நம்ம அரிசியில் போட்டு வச்சுக்கணும். அந்த விக்கிரகத்துக்கு சும்மா ஒரு அபிஷேகம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கலாம். அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் தீபம் ஏற்றிக்கணும். நெய் தீபம் ஏற்றி கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் அது மட்டும் போட்டு நெய் தீபம் ஏற்றிக்கணும். ஏற்றிட்டு தாயாருக்கு அன்னபூரணி அப்படின்னாலே சாதம் நம்ம ஏதாவது வைக்கணும் மேடம். சாப்பாடு லெமன் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி புளி சாதம், இந்த சிற்றன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சித்ரான்னம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு தாயாரை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்போது ரொம்ப நல்லது. அன்னபூர்ணாஷ்டகம் அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்குது மேடம், அதை பாராயணம் பண்ணிவிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிவேதனம் பண்ணி வேண்டிக்கிறாங்க அப்படின்போது நிறைய நல்லது நடக்கும் மேடம். கவலைப்படணுன்ற அவசியமே. சூப்பர் மேம். இந்த மகர ராசி நேயர்கள் குறிப்பாக அம்பாளுக்கு நான் வஸ்திர தானம் செய்ய போகிறேன்னா எந்த நிறத்தில் இந்த ஆடி மாதத்தில் தானமாக கொடுக்கலாம்? பொதுவாகவே இவங்க நீல வண்ணம் அப்படின்றது கொடுத்துக்கலாம் மேடம். இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க அம்பிகைனாலே சிவப்பு தானே அப்படின்னு. ஏன் அம்பிகை சிவப்பே தான் கட்டணும் ஏதாவது இருக்கா? இல்லையே, நீங்கள் மட்டும் கலராக கட்டிப்பீங்க, அம்பிகை மட்டும் ஒரு சிவப்பு தான் கட்டிப்பால. நம்மளோட ராசியினோட நிறம் அப்படின்றது ஒன்று இருக்குது மேடம். அது கொடுக்கும்போது நம்ம ராசி அதிபன் பிரீத்தி ஆவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சூக்ஷமம். இது திணிக்கப்பட்ட சாஸ்திரம் கிடையாது, இது உண்மைதான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வந்து இந்த அழகான ராமர் நீலம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ராமர் ப்ளூ, அந்த ராமர் ப்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலர் பார்டர் வச்சு நம்ம தாயாருக்கு வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுக்கும்போது நம்மளுக்கு சக்ஸஸ் அப்படின்றது வரும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஏமாற மாட்டாங்க. குடும்பத்துக்கிட்ட முதலாளிக்கிட்ட தான் ஏமாறுவாங்க. அந்த குடும்பத்துக்கிட்ட பெருசாக ஏமாறாமல் தாயாரோட அனுகிரகம் அப்படின்றது இருக்கும். அதுக்கும் மேலே இவங்க இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னும் போது சக்ஸஸ் அப்படின்றதும் வந்துடும். தாயாருக்கு ரோஜா மாலை
ரோஜா மாலை வாங்கிட்டு போய் கொடுத்து இந்த மாதிரி ஒரு saree காம்பினேஷன் கொடுத்து, இதில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேடம் மகரத்துக்கு ஒரு 4-5 கலர் காம்பினேஷன் sarees இருக்குது. பட் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ராமர் ப்ளூவில் அந்த மெரூன் பார்டர் நல்ல ஒரு அழகான புடவை வாங்கிட்டு போய் கொடுத்து அந்த அம்பிகைக்கு சாத்தும் போது பொதுவாக என்ன பண்ணுறாங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு போய் கொடுத்தா கூட யார் அபிஷேகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அப்பயே அபிஷேகம் பண்ணி சாத்துறாங்க. நம்ம வாங்கிட்டு போய் கொடுத்தா இன்னொரு நாள் தான் வந்து சாத்துவாங்க. ஆனால் நம்ம போகும்போது அதை கண்ணால் பார்ப்போம். நம்ம வாங்கிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம போகும்போது இன்னொரு நாள் போகும்போது அம்பிகை அந்த புடவையை அழகாக கட்டிட்டு இருக்கிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அந்த காட்சியை அம்பிகையே நம்மளுக்கு காமிப்பான். யாராக இருந்தாலும் இதை நம்ம அனுபவப்பட்டிருப்போம். எப்பயும் வாங்கி கொடுத்த புடவை, இது நம்ம வாங்கி கொடுத்த புடவை இல்லை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத நம்ம ஆமாம் அந்த மாதிரி அம்பிகையே நீ வாங்கி கொடுத்த புடவை எனக்கு நல்லா இருக்கா ஜம்முன்னு இருக்கா பாரு அப்படின்றத காமிச்சு கொடுப்பான். இவங்க கொடுத்துட்டு வந்தாலும் இன்னொரு நாள் இவங்க அதை கண்ணால் பார்ப்பாங்க. அவ்வளோ அழகாக ரம்யமாக அந்த தாயாருக்கு உடுத்தி இருக்கிறது. இவங்க மனசு வந்து சந்தோஷமும் அடையும். அட் த சேம் டைம் அம்பிகையினோட மனசு சந்தோஷம் அடைஞ்சு இவங்க ஏமாறுறது அப்படின்றது மாறும். மகர ராசி குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க வேண்டாம் அப்படின்னா எந்த விஷயம் மேம் சொல்லுவீங்க? ரொம்ப எல்லாரையும் நம்புறது, என் குடும்பம் தான் எனக்கு ப்ரையாரிட்டி அப்படின்னு அவங்க தப்பு தான் செய்கிறாங்க அப்படின்றது காமிச்சு கொடுப்பாங்க. இவங்க கும்புற முதல்ல ராசியாதிபனே காமிச்சு கொடுப்பா. அப்பா நீ வந்து உங்கள் அம்மா வந்து நீ வெள்ளை நினச்சிட்டு இருக்க, உங்கள் அம்மா பாரு உன்னை விட உன் தங்கச்சிக்கு தான் எல்லாம் செய்கிறா. உன்னை கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்க வச்சு கொண்டு போய் தங்கச்சிக்கு மூட்டை கட்டிக்கினே இருக்கா. உனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது பாரியா அப்படின்றது காமிச்சு கொடுப்பான். காமிச்சு அதாவது அந்த கண்ணாடி கழட்டவே மாட்டாங்க. வெள்ளை கண்ணாடி மகரத்தினோட கண்ணில் எப்பயுமே வெள்ளை கடி. எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவை அப்படியே நம்பும் மகரம். நல்ல உறவை அதாவது நல்ல உறவை நம்பாது. அதை வந்து பார்த்திங்கன்னா அக்செப்டும் பண்ணாது. இப்போ உண்மையான உறவு சொல்லும், அப்பா உன்னை சுற்றி இப்படி தப்பு இருக்குது, நீ வந்து உஷாராக இரு. அது நட்பாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா மனைவியாக இருக்கலாம். இதை அக்செப்ட் பண்ணாது. மகரத்துக்கு அப்படி ஒரு இது கர்மிக் எஃபெக்ட். யார் தப்பானவங்களோ அவங்கள நான் முழுசும் நம்புவோம். அவங்க தான் எங்களை ட்ராப் பண்ணுவாங்க. அப்போ யார் தப்பு யார் கரெக்டு அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுறதை விட ஏன்னா உங்களுக்கு அது தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா யாரையுமே முழுசும் நம்பாதீங்க. எல்லாரையும் ஒரு அளவுக்கு மேலே நம்பி அவங்க சொல்கிறத அப்படியே செய்யாதீங்க. நீங்கள் இன்றைக்கெல்லாம் கஷ்டப்படுறீங்கன்னா உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்க. முதல்ல உங்களுக்கு, அதுக்கப்புறம் தான் உங்களை சார்ந்தவங்களுக்கு அப்படின்றத தனக்கு மிஞ்சி தான் அந்த ஆணவம் தர்மம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கினாங்க அப்படின்னா நல்லது மேடம். சூப்பர் மேம். மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்துருக்கீங்க மேம். ஆடி மாதத்தில் நல்ல ஒரு காதுக்கு குளிர்ச்சியான விஷயம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. நன்றி மேம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை மற்ற ராசினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடம் கிட்ட நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அஸ்ட்ராலஜி வகுப்பில் சேர்ந்துக்கலாம். நீங்களும் ஒரு அஸ்ட்ராலஜர் ஆகலாம். நமக்கான ஜாதகம், நம்மளுடைய ஜாதகம், நம்ம குடும்பத்தினருடைய ஜாதகத்தை பார்ப்பது மட்டும் இல்லாமல் இதையே ஒரு தொழிலாக எடுத்து நம்ம மற்றவங்களுக்கும் அஸ்ட்ராலஜி சொல்லலாம். ஸோ ஜாதகத்தை பார்த்து அதை கணித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்கள் எல்லாருக்கும் காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சாலும் இதே நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், இல்லை டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.